பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கிறோம். ஆண்டவர் தான் தினம் பேசுகிறார்ல. இயேசுவோட நடக்கிறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் சில சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, ஒரு திகைப்பு காணப்படுதே. இப்போது பயம் அப்படின்றது ஒன்று, அப்படியே பயம் உள்ளத்தில் வரும். ரெண்டாவது கலக்கம், பயம் அதிகமாக உள்ளத்தில் ஒரு கலக்கம் வரும். திகைப்பு அப்படின்னு ஒன்றுக்கு தெரியுமா? திகைச்சு போய் நிற்கிறேன், எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே திகைச்சு போய் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இந்த மாதிரி ஒரு காரியம் வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியலையே, திகைத்து போன நிலைமை. அப்படி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 41:10 திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் மகனே, நீ திகைச்சு போகாத, நான் உனக்கு இருக்கிறேன்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு உதவி செய்வேன். என்ன பண்றதுன்னு தெரியல, திகைச்சு போய் நிற்கிறியா? நான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உங்களை பலப்படுத்துகிறார். என் மகளே, திகைச்சு போயிருக்கிறல்ல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சிலர் அதனால செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? மரண பிரச்சனைக்கு முடிவல்ல. இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களை பிரச்சனைக்குள்ளாக்குற அந்த காரியத்தை மாற்றி உங்களுக்கு உதவி செய்து தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. என் மகனே, இந்த தேவைக்கு என்ன பண்ணுறது நீ திகைச்சிக்கிட்டு இருக்கிறியா? கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். இந்த பிரச்சனை மாறுமா மாறாத நீ கலங்கி நிற்கிறியா? அந்த பிரச்சனை மாற்றுகிற இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், பிரச்சனை மாறும். இதுக்கு என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியலையே, கலங்கி நிற்கிறியா? உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி அழகாய் உன்னை நடத்துவேன். அதனால எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் கரையில் திகைச்சு போய் நின்னாங்க. முன்னால் பார்வோனுடைய சேனை, ஒரு இராணுவமே வருது, அடிமைப்படுத்த வருகிறாரு. எதிர்த்து நின்று அழிச்சிருவாங்க ஒரு இராணுவம். இந்த பக்கம் தப்பெல்லாம் நீ பார்த்தா கடல், அப்படியே கடல் அலைகள். என்ன செய்யறது? திகைச்சு போய் நிற்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்ணுறது? என்ன பார்வன் சேனை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதா, கடலுக்குள்ளே போகிறதா? தப்புறதுக்கு ஒரு மார்க்கமும் இல்லை. அப்புறம் ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு கடலை 2 பிளந்து அழகாய் வழி நடத்தினார்ல, உங்களை நடத்துவார். அதனால் திகைச்சு போய் நிற்கிறீங்களா? இந்த பக்கம் போனால் இது இடிக்குது, இந்த பக்கம் போனால் இது எதிர்த்து வருது, இந்த பக்கம் போனால் இது தடையாக இருக்குது, திகைச்சு போய் கலங்கி நிற்கிறீங்களா? அன்று சொல்ல, திகையாதே மகனே, மகளை திகையாத, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டோட சொல்லுங்கள், இந்த காரியம் எனக்கு திகைப்பாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு உதவி வரும், இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறும், இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும், இன்றைக்கு உங்களுடைய காரியத்தில் அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் திகைத்து போய் நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணி எனக்கு உதவி செய்து அற்புதம் செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.